நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் எல்லா மாதத்துக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தோட சிறப்பு அப்படின்னாலே இந்த மாசி மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனோட சக்தி இணைந்து ஒரு மிகப்பெரிய ரூபமாக காட்சி கொடுத்த இந்த மாசி மாதம் தான் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் பெண்கள் தங்களோட தாலி கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க. அப்போ தன்னோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது மறந்து போன தவசத்தை மகத்தில் கொடுக்கறது அப்படிம்பாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அவங்களோட திதியை நாம் சரியாக கொடுக்காம விட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் கொடுக்கலாம். 7 ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் போய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அவரோட வீட்லேயே. செவ்வாய் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்காரு. புதன் கும்பராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுவோட இணைய போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருந்துட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. குரு பகவான் மேசத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு ராசி மாற்றம் இது எல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தை ஒரு விதமான மன அழுத்தத்தோடு தான் தொடங்குவீங்க. என்னடா இது இந்த மாதம் தொடங்கும் போதே இப்படி இருக்குது, என்னடா பண்ண போகிறோன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த செலவு இப்படி கிடக்கு, அந்த செலவு இப்படி கிடக்கு அப்படின்னு ஒரு விதமான சலிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தை தொடங்குவீங்க. ஆனால் மாதம் நகர 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 பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக தான்ப்பா நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்கார். அதாவது சுக்கிர பகவானும் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு கிரகங்கள். அவரோட வீட்டில் போய் இவர் உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதாவது ராசிக்கு 9ஆவது வீடு பாக்கியஸ்தானத்தில் போய் அவர் உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது அப்பா அம்மாவுக்குள்ளே இருந்த பிரச்சனை இப்போ நல்லபடியாக தீரும். தந்தை மகன்களுக்குள்ள பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவலை, அப்பா கஷ்டப்படுறேன், புள்ள 10 ரூபா சம்பாதிக்கிறான் ஒன்றும் தரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்பா நல்லா இருக்காரு நமக்கு 10 ரூபா தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்ச பிள்ளைங்க, இது எல்லாமே இப்போ எல்லாம் ஒன்று கூட போகுது. சரிப்போ ஏதோ நம்ம பிள்ளை கஷ்டப்படுறான்னு 10 ரூபா தகப்பமாக பிரித்து கொடுப்பாங்க. அப்பா கஷ்டப்படுறாரு நம்ம தான் 10 ரூபா செய்யணும் அப்படின்னு பிள்ளைங்க பிரித்து கொடுக்கறது, இது எல்லாமே நடக்கும். அதோட பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, இந்த ஆள் வயசான காலத்தில் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரு, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எங்கனாவது கீழே வந்துவிட்டேன் ஏஞ்சிவிட்டேன்னு ஒடியாராரு, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காருன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாயிடும். ஒரு அன்னோன்யம் அப்படிங்கிறது தந்தை மகனுக்குள்ளே உண்டாயிடும். அப்படிங்கிறதால ரொம்ப அற்புதமான நேரம். அதோட பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி இந்த மாசி மாதம் 25ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. ராசிக்கு 10ஆவது வீட்டுக்கு சுக்கிர பகவான் போகிறாரு. தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையும். அதாவது இந்த மாதம் 25 தேதிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா தொழில் அப்படியே லேசாக உட்கார்ற மாதிரி தெரியும். என்னென்னா நம்மளால் கவனம் செலுத்த முடியாது, நமக்கு குடும்ப விஷயங்கள் நிறையா இருக்கும், தொழில் சாராத சொந்த பந்த விஷயங்கள் நல்லது கெட்டது நிறையா நடக்கும், ஓடுற மாதிரி இருக்கும், ஒடியாடுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்களே இந்த மாதத்தில் 10 நாளைக்கு லீவு போடுற மாதிரி தான் இருக்கும். அப்போ 25 தேதிக்கு மேலே தான் நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிப்போம். ஆகா இங்கே போய் தொழிலை விட்டமேடா, வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் ஆகிப்பிச்சே, சரி நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு 25 தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் கண்ணே முழிப்பீங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு விட்டாதை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வேலை செய்வீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட கும்பராசியில் தொழில்ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அப்படிங்கும்போது தொழிலுக்கு ஏதாவது கடன் வாங்கணும், அரசாங்கத்தில் ஒரு லோன் கேட்கணும் அப்படின்னா கேட்டு பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சூரியனும் சனியும் அங்கே கூட்டு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நமக்கு பின்னடைவு தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பகை கிரக கூட்டணி போய் 10ஆவது வீட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம தொழிலுக்கு ஒரு சர்க்கிள் வரும். திடீர்னு ஏடா நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு 10 ரூபா காசு வராமல் போகுது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, நல்ல வியாபாரம் ஓடி இருந்தது திடீர்னு வியாபாரம் ஓடலையே, அடிக்கடி வண்டி வாகனம் ரிப்பேர் வைக்குது, இப்படி மாதிரி ஒரு சின்ன முடக்கம், காசு பணம் வர்றதில் திணறும் கொஞ்சம், அது இருக்க தான் செய்யும்.
அதை கொஞ்சம் நாம் சமாளிச்சுக்கணும். அதோட செவ்வாய் மகர ராசியில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் அப்படிங்கும்போது அது சுக்கிர பகவானோடைய கூட்டணியும் போட்டு உட்காந்துருக்காரு. இந்த கூட்டணி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 10 ரூபா தொழில் செய்கிறேன், ஒரு விவசாயம் பண்ணுறேன், விவசாயத்தில் ஒன்றும் காசு இல்லை விட்டுலான்னு இருந்தவங்க கூட இப்போ திரும்ப சரி வெறுங்கொல்லையை போட்டு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று பயிரை வைப்போம் அப்படின்னு வச்சு அதில் 10 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த குறுகிய கால பயிர்கள் இருக்கும் பார்த்தீங்களா, காய்கறி, பழம், கீரை, இந்த மாதிரி வகையில் 10 ரூபா காசு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுமாதிரி ஆடு மாடு கோழி பண்ணை தொழில் பண்ணுறவங்களுக்கு 10 ரூபா காசு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்தில் குரு, அதாவது நல்லவரே போய் கெட்ட இடத்துல மாட்டிக்கிட்டு 10 ரூபா கொடுக்க முடியாத இடத்துல உட்காந்துருக்காரு. அப்படிங்கும்போது நம்மளால் 10 ரூபா காசு மிச்சம்னு மாதம் முடிஞ்சு எடுத்து வைக்க முடியாது. சரி யாராவது 10 ரூபா கொடுத்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் ஆள் இருக்காது. நம்ம கொடுத்தா வாங்கிக்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க இல்லையே, நமக்கு கொடுத்து உதவுற அளவுக்கு ஆள் இருக்காது. அப்படி போயிடுச்சு சூழல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு குறுக்கு வழி வருமானத்தை கொடுப்பாரு. எங்கேருந்தாவது ஒரு தொழில் வந்துடும். திடீர்னு ஒருத்தன் அங்கேருந்து வந்து இதை வச்சுக்கிட்டு எனக்கு குடும்பமா ஒரு பவுன் செங்கிலி வச்சுட்டு ஒரு 30,000 குடும்பமா அர்ஜென்ட்டுக்கு, அந்த மாதிரி திடீர்னு நமக்கு கம்மியாக ஏதாவது காசு பணம் வரும். ஆனால் அதெல்லாம் தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா ராகு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு குடியை கெடுத்துட்டு போயிடுவார். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதனால் இந்த லாட்ரி சீட்டு வாங்குறது, லாட்ரி சீட்டு போய் வாங்குவோம், 100 ரூபா விழுந்து போவோம். ஆசை வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குவோம், 500 ரூபா விழுவோம். 500க்கு வாங்கினோம்னா 10 காசு கூட விழுவாது. அப்புறம் நம்ம சொந்த காசை போட்டு வாங்கிக்கிட்டே உட்காந்து அழிஞ்சு போகணும். அப்போ ராகு கொடுக்குற மாதிரி கொடுத்து பிடிங்கி விடுவார். அதனால் இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ரீதியில் ஏதாவது வருமானம் வருது அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்டம் பக்கம்லாம் போய் தலை வச்சு கூட படுத்துறாதீங்க. மாரி ராசிக்கு 5ஆவது வீட்டில் கன்னி ராசியில் கேது இருக்காரு. பிள்ளைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு வைக்கும், ஜுரம் வரும். 10 ரூபா 500 ரூபா கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆஸ்பத்திரின்னு கொஞ்சம் அலையணும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா தொழிலில் கவனம் செலுத்த முடியாது, வேலையில் கவனம் செலுத்த முடியாது, இதெல்லாம் கூட இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார் அப்படிங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த சூரியனோட கூட்டு இருக்குங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. இந்த சூரியன் கிளம்பி மாசி முடிஞ்ச உடனே போயிடுவார். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மாசி தொடங்கும் போதே ஒரு விதமான பயத்தோடையும் சலிப்போடையும் தொடங்குவீங்க அப்படின்னு. அப்போ இந்த பகை கிரக கூட்டணி 10ஆம் இடத்துல இருக்கும்போது புது முயற்சி எதுவும் செய்யாதீங்க. ஒரு தொழில் செய்கிறீங்களா, அந்த தொழிலை அப்படி அப்படியே செஞ்சிட்ருங்க. அதை விட்டுட்டு நான் 10 ரூபா எக்ஸ்ட்ரா முதலீடு போடுறேன், இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சு பார்க்குறேன், எந்த முயற்சியும் செய்யாதீங்க. அப்படியே இருந்தாலும் கடன் வாங்கி செய்யாதீங்க. அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னா வேலையை விட்டுட்டு வேறு கம்பெனிக்கு போகலாம், இந்த கம்பெனியில் ஒரு 10,000 தரேன் கூட தரேன்னு கூப்பிட்றான் அப்படிலாம் போகாதீங்க. இந்த மாதத்தில் போனீங்கன்னா இங்கே இருந்த இடமே அவ்வளோவா தேவலாண்டா அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வருத்தப்படுற மாதிரி வரும். அதனால் செய்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக வேண்டாம், செய்கிற தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் செய்ய வேண்டாம், புதுசாக தொழில் செய்கிறேன்னு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். குறிப்பாக கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் சொல்லி கையெழுத்து போடக்கூடாது, ஜவாப்தாரி ஏற்றுக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே இந்த மாதத்தில் நீங்கள் ஓரளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பிச்சிடலாம். மற்றபடி இந்த சூரியன் சனி பகை கிரக கூட்டணி இருக்கு, விரயஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். ஏலபால மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, பேனா வாங்கி கொடுக்குறது, ஒரு பீஸ் கட்டுறது, இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அதுமாரி உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டில் கேது இருக்காரு அப்படிங்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க, யமகண்ட நேரத்தில் யம தீபம் ஏற்றுங்க. அதாவது சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. மற்றபடி இந்த மாசி மாதம் வரக்கூடிய மக தினத்தன்னைக்கு, மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யுங்க. குலதெய்வ பிரார்த்தனையை மாசி மகத்தன்னைக்கு செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தப்பி ஒரு சராசரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.